இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் நண்பகல் 12:38 AMIST. 23 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். ஹார்முஸ் நீரிணை பதற்றம் குறைய அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தொடங்கியது. அமெரிக்கா ஈரானுக்கு 60 நாள் எண்ணெய் வர்த்தக உரிமம் வழங்கியது. சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. மேற்காசிய ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அபாயம் என RBI எச்சரித்தது. கச்சா எண்ணெய் $74 ஒரு சென்டாக உள்ளது. நிஃப்டி 24,102 புள்ளிகளில் 0.37 விழுக்காடு ஏற்றத்துடன் திங்களன்று நிறைவடைந்தது. நிஃப்டி 50 கடந்த அமர்வில் 0.37 விழுக்காடு உயர்ந்து 24,102.90 புள்ளிகளில் நிறைவடைந்தது. சென்செக்ஸ் 76,802.90 ஆக இருந்தது. 0.35 விழுக்காடு உயர்ந்து 94.67 ஆனது. ரூபாய் மதிப்பில் தொடர்ந்த அழுத்தத்தை காட்டுகிறது. பங்குச்சந்தை விதிகளை எளிமைப்படுத்த செபி பெரும் சீர்திருத்த திட்டம். பங்குச்சந்தைகளை நிர்வகிக்கும் விதிகளை செபி கணிசமாக மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளது. காலாவதியான விதிகள் நீக்கப்படும். இது சந்தை திறன்மிகுவிப்பை நோக்கிய ஒழுங்குமுறை எளிமைப்படுத்தல் முயற்சியின் ஒரு பகுதியாகும். குணால் ஷா வாட்ஸ்அப் தலைவராக. வில் காத்கார்ட் விலகல். இந்திய ஃபின்டெக் தொழில் முனைவர் குணால் ஷா வாட்ஸ்அப் தலைவராக நியமிக்கப்பட்டார். வில் காத்கார்ட் 7 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுகிறார். மெட்டாவின் முக்கிய செய்தியிடல் தளத்தில் புதிய தலைமையை கொண்டுவர சக்கர்பெர்க் திட்டமிடுவதை இது காட்டுகிறது. TCS ஜூலை 9 அன்று Q1 FY27 முடிவுகள் மற்றும் ஈவுத்தொகை அறிவிக்கும். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஜூலை 9, 2026 அன்று Q1 FY27 நிதி முடிவுகளையும் இடைக்கால ஈவுத்தொகையையும் அறிவிக்கும். TCS பங்கு கடைசியாக $2,125.00 ஆக வர்த்தகமானது. வருவாய் வழிகாட்டுதலில் முதலீட்டாளர் கவனம் செலுத்துவர். MSME-க்களை நீண்டகால பங்காளிகளாக கருத வங்கிகளுக்கு RBI அறிவுரை. RBI கவர்னர் வங்கிகள் MSME-க்களை குறுகிய கால கடன் வாடிக்கையாளர்களாக அல்லாமல் நீண்டகால பங்காளிகளாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். MSME துறைக்கு முறைசார் கடன் அணுகலை ஆழப்படுத்தும் முயற்சிகளுடன் இது இணைகிறது. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விவாதிக்க அமெரிக்க வர்த்தக தலைவர் இந்தியா வருகை. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி இடைக்கால இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுக்க இந்தியாவிற்கு வருகை தருகிறார். விரிவான ஒப்பந்தத்திற்கு முன் தீர்வைகள் மற்றும் சந்தை அணுகல் பிரச்சினைகளை தீர்க்க இரு நாடுகளும் முயல்கின்றன. பெரும் ஆர்டர் கிடைக்க கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் 20 விழுக்காடு தாவியது. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் பங்குகள் பெரும் ஆர்டர் பெற்றதால் 20 விழுக்காடு மேல் சர்க்கியூட்டை தொட்டன. JM ஃபைனான்சியல் மேலும் ஏற்றம் எதிர்பார்க்கிறது. மூலதன பொருட்கள் பிரிவில் வலுவான தொழில்துறை தேவை உந்துதலை இது காட்டுகிறது. கல்கத்தா பங்குச்சந்தையை மீட்க மேற்கு வங்காளம் திட்டமிடுகிறது. கொல்கத்தாவை முக்கிய நிதி மையமாக மீட்க வரலாற்று சிறப்புமிக்க கல்கத்தா பங்குச்சந்தையை மீண்டும் தொடங்க மேற்கு வங்காளம் முயல்கிறது. இந்தியாவின் பழமையான பங்குச்சந்தைகளில் ஒன்றில் வர்த்தகத்தை மீட்டெடுக்க மாநில அரசு ஒழுங்குமுறையாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறது. இந்திய பங்கு சந்தைக்கு புதிய மதிப்பீட்டு கட்டமைப்பு தேவை. டெலோரியன் பார்ட்னர்ஸின் அமித் பார்த்தியா. இந்தியாவின் பங்கு சந்தை தற்போதைய கட்டமைப்பு வளர்ச்சி சூழலில் தனித்துவமான மதிப்பீட்டு கட்டமைப்பை பெற தகுதியுடையது என வாதிடுகிறார். நிஃப்டி 24,102 மற்றும் தங்கம் 40 பைசா 209 உள்ள நிலையில் பாரம்பரிய அளவுகோல்கள் இந்தியாவின் திறனை குறைத்து மதிப்பிடுகின்றன என்கிறார். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,802.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2125.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 779.80 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1051.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1035.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1346.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4,209.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $128,104 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,209 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு.
WTI கச்சா எண்ணெய் 74.01 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $74 ஒரு சென்டிலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.67 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.35 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 35 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.34 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.